ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மேக்ஸிமம் வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாருமே எல்எல்ஆர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. எல்எல்ஆர் அப்ளை பண்ண உடனே 8 போடுறதுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்த உடனேவே எனக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியும், நான் ஈஸியாக 8 போட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு தடவை நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் இப்போ நாளைக்கு லைசன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 1 வீக் பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் போகும்போது உங்களுக்கு 8 வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நாங்கள் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கல் தான் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸும் மேக்ஸிமம் வந்து அவங்களே வந்து இந்த 8ன்னு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது ஃபஸ்ட் கியரில் போங்க. இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா ஓட்டுவேன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் மாற்றி நீங்கள் பொறுமையாக போங்க. அப்படி இல்லை எனக்கு ஃபஸ்ட் கியர்லேயே நான் நல்லா மூவ் பண்ணுவேன்னா நீங்கள் ஃபஸ்ட் கியர்லேயே மூவ் பண்ணி இந்த 8 போடுங்க. இப்போ நான் உங்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன் எப்படி ஓட்டுறதுன்ட்டு. வாங்க பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ஆப்போசிட்டில் பழகிறதுக்கு நான் இப்படி போகிறேன், ஆனால் நீங்கள் அந்த சைடு தான் போகணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் கிளச்சில் தான் நான் ஃபஸ்ட்டு கியர்லேயே தான் ஃபுல்லாக மூவ் பண்ணேன். நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எதுவுமே நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது அந்த இடத்துல. இன்னொன்று என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடுவுலையே போங்க, ரைட்டும் வேணாம் லெஃப்ட்டும் வேணாம், சென்டர்லேயே போங்க. இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுக்கலான்னு வந்தோம், சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் எவ்வளோ அருமையாக 8 போடுறாங்கன்ட்டு. நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா சோலோவாக 8 போடுறதுக்கே ரொம்ப திணறுவோம். இந்த சின்ன பையன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ட்ரிபிள்ஸ்லேயே என் தலைவன் 8 போடுறாருன்ட்டு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணார், இருந்தாலும் நாங்கள் எங்கள் முயற்சியை கைவிடலை. இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக போட போகிறாருன்னு மட்டும் பார்க்கலாம் வாங்க. चमक चलो नीचे कहीं ट्रकोना कहीं संगीत नी मत्तुम ले डाल सिक्का चाद ए हर बार में चल के मत्ती कोड वाला दो वादी वाला वाला दी चमक चलो वाला दी चमक चलो वाला दी चमक चलो. நான் ஓட்டினது பார்த்துருப்பீங்க, 2 டைம்ஸ் ஓட்டியிருப்பேன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஓட்ட தெரியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கியர்லேயே தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணேன். உங்களுக்கு கிளச்சு கண்ட்ரோல் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் கியர்லேயே போகலாம். அப்படி இல்லை நான் நார்மலாக தான் ஓட்டுவேன்னா நீங்கள் செகண்ட் கியரை யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஓட்டும் போது பதறாதீங்க, உங்களை சுற்றி 100 பேர் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அன்றைக்கி எல்லாருமே லைசன்ஸ் எடுக்க வந்திருப்பாங்க, ஆர்டிஓ செக்அப் பண்ணுவார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எதுக்கும் பதறாதீங்க, பதறிய காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க. ஸோ யூ பி ரிலாக்ஸ் அண்ட் யூ டூ யுவர் திங்ஸ். ஓகே, நீங்கள் பாட்டுக்கு போங்க, அங்கே சுற்றுங்க, ஒரு 8 போடுங்க, நீங்கள் பாட்டுக்கு வெளில வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பற்றி யோசிக்கலாம். உள்ளே 8 போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி 8 போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம லைசன்ஸ் வாங்கிடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாளைக்கு லைசன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா 1 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் லைசன்ஸ் எடுக்க போகிறீங்களோ அதே இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவையாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த இடத்துல வந்து வெஹிக்கிள் வந்து ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சுனாலும் நீங்கள் பதறாதீங்க, யார் வண்டியிலனாலும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த வண்டியிலனாலும் போட முடியும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தேர்ட் என்னென்னா, பே அட்டென்ஷன் டு டிரைவிங். வண்டி ஓட்டும் போது அதை மட்டும் கவனிங்க, வேறு எதையும் கண்டுக்காதீங்க. ஃபோர்த் என்னென்னா, ஒரு 10 o'clock உங்களுக்கு டெஸ்ட்டுனா எக்ஸாக்டாக 10 o'clock அங்கே போகணுன்னு இல்லை, ஒரு 15 minutes முன்னாடியே போங்க. நீங்கள் வந்து அங்கே ஓட்டும் போது டென்ஷனே ஆகாதீங்க. டென்ஷன் ஆனால் தான் நம்ம காலை கீழே வைப்போமோ இல்லை வண்டி ஆஃப் ஆகுறதோ. நீங்கள் பாட்டுக்கு போங்க, கரெக்டாக ஓட்டிகிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி பழைய வண்டியாக இருந்தால் கூட நீங்கள் அதே எடுத்துகிட்டு போங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வண்டியில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஓட்ட தெரியும், மற்றவங்க வண்டினா அதை நாம் பழகணும். ஸோ கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ உங்கள் வண்டியிலே மேக்ஸிமம் ஓட்ட பாருங்கள். ஆல்வேஸ் வைல் டிரைவிங் வியர் ஹெல்மெட். ஹாப்பி டிரைவிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.